வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம பார்க்குற மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கா இல்லை பையிங் ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ நேற்று எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அதனால நாளைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது, நாளைக்குன்னா இன்றைக்கி நடக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது. அடுத்து இது கூடயே நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்ப்போம். ஸோ தட் வந்து எந்த லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம், எந்த லெவல் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து நேற்று நமக்கு 3:30க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா நமக்கு 3:30க்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்திருக்கும், ஆல்மோஸ்ட் லைக் 25,150 பக்கம். அப்போது இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இப்போ இருக்கிற டேட்டா அதை விட கொஞ்சம் மேலே இருக்குது. ஆனால் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 o'clockக்குள்ளே அதே ரேஞ்சுக்கு திருப்பி வந்துடும். அப்போ நிஃப்டி வந்து 25,180 கிஃப்ட் நிஃப்டி வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டியில் கேப் அப்போ கேப் டவுனும் இருக்காது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, 9 o'clockக்கு முன்னாடி இந்த 25,150ங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அப்போ கேப் டவுனோ கிடைக்காது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறனால நமக்கு செல்லிங் ப்ரெஷரும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து 9 மணிக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்கிறது தான், ஆல்மோஸ்ட் இப்போ 7:30. இந்த 7:30க்கு க்ரீன் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாஜியாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது டாஜினா லைக் செல்லிங் அண்ட் பையிங் வந்து சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 4 கேண்டிலில் 3 ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஜி. இது எல்லாமே என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது விஷயம், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டெத் கிராஸில் இருக்குது. டெத் கிராஸ்னால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம், அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த ப்ளூ கலர் லைனும் இந்த பர்பிள் கலர் லைன் பார்த்தீங்கன்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ 50 and 200 வந்து டவுன் சைட் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இது 50ம் இது 200ம். அப்போ டவுன் சைட் கிராஸ் ஓவர் ஆயிருக்குன்னா இது வந்து டெத் கிராஸ்ன்னு பேர். அப்போ டெத் கிராஸில் இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டும் டெத் கிராஸில் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டெத் கிராஸோட டிஃப்ரென்சஸ் பார்க்கணும். நேற்று மார்க்கெட் முடியும் போது இந்த டெத் கிராஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 பாயிண்ட் வித்தியாசங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி இப்போ நமக்கு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இது பெரிய வித்தியாசம் இல்லை, இருந்தாலுமே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறனால நமக்கு வந்து இதோட வித்தியாசங்கள் 9 மணிக்குள்ளே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரெண்டுமே இப்படி பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான மார்க்கெட் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணுறோம், அடுத்து இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது 9:30க்கு. ஸோ 2 மணி நேரமே இருக்குது கரெக்டாக சொல்ல போனால். அப்படிங்கிறனால இந்த 2 ஹவர்ஸில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுறது நல்லது. இதுதான் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வச்சு நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. அப்போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நிஃப்டி 50ல் என்ன பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அண்ட் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 57,000ல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்டாக ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 56,000ல் இருக்குது சப்போர்ட்டு. அப்போது பேங்க் நிஃப்டி இங்கேருந்து 56,600 இல்லைனா 56,000 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு லைன் வச்சுருக்கோம், 56,600ம் 56,000ம். அப்போது இன்றைக்கி ஒரு நாள்லன்னு பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து எக்ஸ்பைரி டேக்கு இன்னும் 13 நாள் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இங்கே உங்களுக்கு தெரியுது 13 நாள் இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி வரைக்கும் நமக்கு டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா 56,650 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பேங்க் நிஃப்டி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி க்ரோ ஆனாலும் 57,000 வரைக்கும் தான் க்ரோ ஆகும் அண்ட் அதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு டவுன் சைட் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம பேங்க் நிஃப்டி 50 பார்க்கும்போது ஒரு டெத் கிராஸில் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு தெரியும். அண்ட் இதோட செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த 200க்கும் 50க்குள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா
நேற்று ஸ்டார்டிங்கில், அதாவது 17ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது 114 பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 91 பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த டெத் கிராஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதா அர்த்தம். அண்ட் இந்த வித்தியாசங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 114 பாயிண்டில் இருந்தது 90 பாயிண்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பையிங் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது என்னென்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா என்ன சொல்லுது, ஸ்டில் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம இப்போ இதை செல்லிங் அண்ட் பையிங் பேலன்ஸ்டாக இருக்கிறனால நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50ல் என்ன எதிர்பார்க்கலான்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும், சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25,200 தான். அப்போது நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு 25,200 இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், நேற்று ரிவர்ஸ் ஆன ரேஞ்சு, அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போது நிஃப்டி 50க்கு ஷார்ட் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200ம் 25,100ம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் போகும். அண்ட் நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் இப்போதைய நிலைமைக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படிங்கிறனால லோவர் சைடான 25,200ம் 25,000க்கும் நடுவில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து நிஃப்டி 50 செல்லிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம், செல்லிங் இல்லாமல் பையிங் ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா 25,100லேருந்து 25,250 வரைக்கும் போகும். ஸோ பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதாவது 25,270க்கும் 25,000க்கும் நடுவில் தான் நிஃப்டி 50 இருக்க போகுது. நீங்கள் இப்போ கால் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தால் மினிமம் அட்லீஸ்ட் 25,200க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே சமயம் டவுன் சைட் நீங்கள் வந்து செல் பண்ணுறதாக இருக்குது, அதாவது வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 25,130 வரைக்கும் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதை வச்சு போட்டிருக்கோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இது வந்து ஒபே பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து 15ஆம் தேதியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிருக்கு. திருப்பி நேற்றும் அதே மாதிரி தான். ஸோ 15, 16, 17 இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த 25,200 வந்து மார்க்கெட் லோ ஆகிருக்கு. அப்படிங்கிறனால 25,200 வரைக்கும் தான் மார்க்கெட் இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட். ஓகே, அண்ட் இப்போ கடைசியாக நம்ம சென்செக்ஸை பற்றி பார்க்கலாம். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது எல்லா ட்ராயிங்ஸையும் எடுத்துட்டேன். இது அப்படியே நான் இப்போ சென்செக்ஸ்லேருந்து கீழே மூவ் பண்ணுறேன் நமக்கு நிஃப்டி 50க்கு. அப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் ஆல்மோஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறனால இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, இன்றைக்குமே போச்சு அப்படின்னா சென்செக்ஸும் இந்த ஷார்ட் ரேஞ்சான 82,500க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. அண்ட் இந்த 82,500க்குள்ளே சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ப்ரீமியம் டேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு வந்து இது வரையும், இல்லைனா ப்ரோக்கர் இதில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் வியூ வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ப்ரோக்கரோட சைட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது சென்செக்ஸும் இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் எதை சுற்றி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 82,500. இப்போ சென்செக்ஸ் வந்து 82,500 சுற்றி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது 25,200ம் 25,100க்கும் நடுவில் இன்றைக்கி நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷரில் 56,650 இல்லைனா 56,650 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சொல்லுது. அதே மாதிரி நம்ம எஃப்ஐஐ டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கன்னா பையிங்கை விட செல்லிங் அதிகமாக இருக்குங்கிறனால, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டிஐஎஸ் பை பண்ணுறாங்க. டிஐஎஸோட நெட் பையிங் பார்த்தீங்கன்னா 2,800 crores இருக்குது. அதே சமயம் எஃப்ஐஐஸோட நெட் பையிங் பார்த்தீங்கன்னா 3,600 இருக்குது. யூஸ்வலாக எஃப்ஐஐஸ் தான் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால ஒரு மாடரேட்டான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.